தமிழ் அடுத்து ஓர் சிறப்பு அழைப்பாளருக்கான உரை ஒன்று இடம்பெற இருக்கின்றது. இவர் யார் என்றால், இவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு ஒன்று. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக தமிழகத்திலே ஓர் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. அந்த சந்திப்பில் தொடர்ச்சியாக தமிழீழ விடியலுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற 4 கலந்து கொண்டிருந்தார்கள். ஐயா பல நெடுமாறன் அவர்கள் மற்றும் வைகோ அண்ணன் அவர்கள் மற்றும் ஐயா நடராஜன் அவர்கள் மற்றும் உணர்ச்சி கவிஞர் காசி அண்ணா அவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். கலந்து கொண்டு விட்டு அவர்களுக்குள் உரையாடுகின்ற பொழுது பேசிக் கொண்டிருந்தார்கள். தமிழர்களுடைய வரலாற்றை பிரதிபலிக்கின்ற மாவீர துயிலும் இல்லங்கள் எல்லாம் தமிழீழத்திலே அழிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நடுகற்கள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமன்றி இந்த மக்களையும் இந்த மாவீரர்களையும் பூசிப்பதற்காக நாம் சிறப்பு வாய்ந்த அந்த தஞ்சை மண்ணிலே ஓர் நினைவு தூவி கட்ட வேண்டும். புலம்பெயர் தமிழர்கள் எல்லாம் வந்து அதிலே வணங்க வேண்டும். வணங்குவது மாத்திரமன்றி அவர்கள் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஐயா பழநெடுமாறன் அவர்கள் ஒரு ஆலோசனை ஒன்று வழங்கியிருந்தார். யாழ்ப்பாணத்திலே தந்தை செல்வா அவர்களுக்கு ஒரு நினைவு தூபி ஒன்று எழுப்பப்பட்டிருக்கின்றது. அப்படி ஒரு நினைவு தூபியை 1 கிரவுண்ட் நிலத்திலே அந்த நினைவு தூபியை எழுப்புவோம் என்று ஐயா பழநெடுமாறன் ஐயா அவர்கள் அந்த ஆலோசனை வைத்தார். அதற்கு உணர்ச்சி கவிஞர் காசி அண்ணா அவர்களும் வைகோ அண்ணா அவர்களும் அதுதான் சரியான திட்டம் என்று உடனடியாக கூறினார்கள். அதிலே கலந்து கொண்டவர்களே ஒருவர் உடனடியாக சொன்னார், இல்லை இல்லை, 1 கிரவுண்டிலே அப்படி ஒரு இடத்தை கட்டக்கூடாது. உலக தமிழர்கள் மாத்திரமன்றில்லை, தமிழகத்துக்கு கூட நாம் அதை ஒரு நினைவு சின்னமாக, வரலாற்று சின்னமாக நாம் கட்டியெழுப்ப வேண்டும். அதற்காக நான் 10 ஏக்கர் நிலம் தருகின்றேன், என்னுடைய சொந்த நிலம் என்று கூறினார். அது மாத்திரமன்றி அதற்காக 12 கோடி இந்திய ரூபாய்களை அள்ளி கொடுத்தார் கட்டுவதற்காக. இது மாத்திரமன்றி தன்னிடம் இருந்த 2 கார்கள் நண்பர்களினால் பரிசளிக்கப்பட்ட ரோல் ராய்ஸ் மணிக்கூடு போன்றவற்றை ஏலத்திலே விட்டு அந்த காசை கூட அந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்துக்காக கொடுத்தார். இது மாத்திரமன்றி இவருடைய பிறந்த நாளுக்காக இவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து, அதாவது அவரும் என்னுடைய நண்பர் தான், கவிஞர் சினேகன் அவர்கள் அன்பளிப்பாக இவருக்கு ஒரு காரை வழங்கி இருந்தார். உடனே அந்த மேடையிலே அந்த காரை கூட அதிலே உடனடியாக அந்த சாவியை பழநெடுமாறன் ஐயா அவர்களிடம் கொடுத்தார். இதை முள்ளிவாய்க்கால் வேலை திட்டத்திற்காக பயன்படுங்கள் என்று கூறினார். இது மாத்திரமன்றி நண்பர்களினால் 75 கிலோ எடை கொண்ட தங்க சங்கிலி ஒன்று ஐயா அவர்களுக்கு அணிவிக்கப்பட்டது. அந்த தங்க சங்கிலியை உடனடியாக கலட்டி பழநெடுமாறன் ஐயா அவர்களிடம் கொடுத்தார். இதை முள்ளிவாய்க்கால் முற்ற திறப்பு விழாவுக்கு பயன்படுங்கள் என்று கூறினார். நான் ஒரு புத்தகத்திலே படித்திருந்தேன், தமிழ் உணர்வு இருப்பவர்களிடம் வசதி இருக்கவில்லை, வசதி இருப்பவர்களிடம் தமிழ் உணர்வு இருப்பதில்லை. ஆனால் வசதியும் தமிழ் உணர்வும் உள்ள அற்புதமான மனிதர் முனைவர் நடராஜன் ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார். Next, I would like to call upon our special guest, Nadarajan Ayya, one of the founders of the Mullivaikkal Memorial, to share a few words. அனைவருக்கும் வணக்கம்.
இந்த நாள் நம்முடைய ஈழத்தமிழர்களுடைய வாழ்வில் இரண்டரை கலந்துவிட்ட மறக்க முடியாத நாளாக நாம் இங்கே கடைபிடிக்கின்றோம். இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக என்னை வருமாறு ஒரு வாரத்துக்கு முன்புதான் தேவா அழைத்தார். எனக்கு இரு வகையான போராட்டம். ஒன்று, முள்ளிவாய்க்கால் கடந்த நவம்பர் மாதத்திலே தொடங்கி வைத்த அந்த இடத்திலே இந்த முதல் நிகழ்வை அங்கே நடத்த வேண்டும் என்று ஐயா பழ நெடுமாறனும் நாங்களும் முடிவெடுத்து அந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தேவா அவர்கள் நீங்கள் வந்தே ஆக வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார். அதனால் அங்கே தஞ்சையில் நடக்க வேண்டிய நிகழ்விலே ஐயா நெடுமாறனிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நான் இங்கே உங்கள் பல்லாயிரக்கணக்கில் கலந்திருக்கின்ற பாசமிக்க என் தமிழ் மக்களோடு தமிழ் சொந்தங்களோடு இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை பங்கேற்பதிலே நான் பெருமைப்படுகின்றேன். ஏனென்றால் இன்னும் எனக்கு ஒரு மனக்கசப்பு, தேவா மீது அங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு கோபம் வந்து விட்டது. தேர்தல் அங்கே தேர்தல் தமிழகத்திலேயும் இந்தியாவிலேயும் நடந்து முடிந்து ஒரு பெரிய மாற்றம் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த நேரத்திலே அந்த நிகழ்வை தெரிந்து கொள்ள முடியாமல் நான் விமானத்திலே பயணித்துக் கொண்டு விமானத்திலே இருந்தபடியே இன்டர்நெட் மூலியமாக பார்த்துக் கொண்டே வரக்கூடிய ஒரு நெருக்கடியும் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. உங்களை பார்ப்பதற்காகத்தான் அந்த நெருக்கடியும் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறது. இங்கே சற்று முன்பு பேசுவதற்கு அருமை சகோதரர் தேவா சொன்னார்கள். அதையெல்லாம் அவர் மிகப்படுத்தி சொன்னார். 2009ஆம் ஆண்டு அந்த 2008 தொடங்கி நவம்பர் மாதத்திலே தொடங்கிய அந்த திட்டமிட்டு நடத்திய அந்த தாக்குதல் மெல்ல மெல்ல உயர்ந்து வந்து இறுதி கட்டத்தை நெருங்குகின்ற பொழுது இலங்கையிலே ஈழத்தமிழிலே எண்ணற்றவர்கள் கொன்று குளிக்கப்பட்டார்கள். அந்த சோதனை மிக்க நேரத்திலே நாங்கள் எல்லாம் பார்த்து துடித்துடித்துக் கொள்ள முடிகிறதை ஒழிய உங்களோடு அங்கு பங்கேற்க முடியாமல் போனது எங்களுக்கு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியது. அதனுடைய விளைவாக முத்துக்குமார், ஐயோ பக்கத்திலே இருக்கிற மக்கள் தமிழ் மக்கள் சாகிறார்களே, அவர்களை காப்பாற்ற இந்தியாவில் இருக்கிற எந்த தலைவனும் முன்வர மாட்டேன் என்கிறது, இந்திய அரசு வரவில்லையே என்று தன்னுடைய உடலையே தீயிலிட்டு கொளித்துக் கொண்டு அவன் விட்ட நெருப்பு தமிழகத்திலே பற்றி எறிந்தது. அப்படி பற்றி எறிந்த நெருப்புடைய தொடர்ச்சியாக தமிழகத்திலே இருந்து கொடுத்த எத்தனையோ விதமான போராட்டங்களை நடத்தி காட்டினோம். இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு இன்னும் நினைத்தால் கூட அவருடைய ஊர்வலத்திலே அந்த ஊர்வலத்திலே சென்ற பொழுது 16 கிலோமீட்டர் நடந்த கால் வழி இப்பொழுது கூட நான் உணர்கின்றேன். அதே போல 18 பையன்கள் இளைஞர்கள் தமிழகத்திலே ஈழத்திலே இப்படி நடக்கிறதே, அதை தடுப்பதற்கு தமிழகத்திலே ஒரு திராணிமிக்க தலைவன் இல்லையே என்று வருத்தப்பட்டும் இந்திய அரசுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டில் நடக்கின்ற அன்றைய ஆட்சியருக்கு எதிராகவும் அவர்கள் தீக்குளித்து 18 பேர் இறந்தார்கள். மற்ற பகுதிகளிலே உலகம் முழுவதும் இருக்கின்றவர்கள் எல்லாம் 20 பேருக்கு மேல் இறந்திருக்கின்றார்கள் என்றால் அந்த நினைவை நாம் போற்ற வேண்டும் என்பது அல்ல. இங்கே அருமையாக இளைஞர் அமைப்பை சேர்ந்த பையன் இளைஞர் சொன்னார், இது துக்க நாள் என்று சொல்லிவிட வேண்டாம் என்று சொன்னார். உண்மையில்தான் நாங்களும் அதே தான் சொன்னோம். இங்கே எழுப்பப்படுகின்ற தஞ்சையிலே எழுப்பப்படுகின்றது அந்த 2009 துடிக்க துடிக்க குற்றேறும் குளையுமாக கொல்லப்பட்டார்களே, உலக நாடுகள் விதித்த விதிகளை எல்லாம் மீறி ஒரு உள்நாட்டு போர், தன்னுடைய தாயகத்துடைய மண்ணை மீட்பதற்கு நடக்கின்ற ஒரு போர், தன்மானமிக்க தலைவர்களுடைய அந்த போர், தன்னுடைய சகோதரி கற்பழிக்கப்படுகிறாள், தமிழ் பெண் சித்தாபப்படுத்தப்படுகிறார். அவற்றை பார்த்துக் கொண்டிருப்பவன் மனிதர் அல்ல, அவன் போராடிய அந்த போராளிகளை, அந்த போராளிகளுடைய இறுதிக்கட்டத்திலே அவர்கள் சந்தித்த அந்த கொடுமைகளை எல்லாம் நானும் அந்த இரவோடு இரவு எங்களுக்கெல்லாம் எங்களை போன்ற
மிக குறிப்பிட்ட தலைவர்களோடு பேசினார்கள். நடேசன் இறுதி நாளிலே கேட்டார், ஐயா, நாளை விடிந்தால் இன்றைய தேர்தல் தேதியிலே நான் இந்த நேரத்திலே சொல்கின்றேன், விடிந்தால் நாளை தீர்ப்பு வரப்புகிறதே, இந்திய மக்களுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்று கேட்டார். எனக்கு சங்கடமாக, எனக்கு உண்மை தெரிகின்றது. அந்த உண்மைக்கு காரணமாக தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்களும் மத்தியிலே கூட்டாக இணைந்து அந்த திட்டத்தை தீட்டியிருக்கின்ற விவரமும் எங்களுக்கு புரிகின்ற காரணத்தினாலே நான் தமிழ்நாட்டிலிருந்து பெரிய வெற்றியை எதிர்பார்க்க முடியாது என்பதை சூசகமாக சொல்லி, அதே நேரத்தில் நீங்கள் பக்குவமாக, இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய உயிர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளை நான் மறைமுக வைத்தேன். நடேசன் அவர்கள், நான் சொல்வது யாரை எவரை என்றது புரிந்து கொள்கிறீர்களா என்றேன். புரிந்து கொண்டேன் என்றார். இன்டர்நெட் போனிலே பேசினார். அந்த விடிந்த போது அவர்களை இந்திய அரசுடைய செய்தி திட்டங்களுக்கு ஈடுபட்டு இந்தியாவில் இருக்கின்ற அன்றைய ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்களிடத்திலே அவர்கள் தொடர்பு கொண்ட பொழுது, நீங்கள் அமைதியாக சரண்டர் அடையுங்கள் என்று சொல்லி, ஆயுதத்துடன் சரணாகதி அடையுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தவர் இன்று தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். மறக்காது. அந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த அந்த சோகத்தை துடித்து நாடுகளிலே, நீங்கள் அமெரிக்காவிலே, கனடாவிலே, ஐரோப்பாவிலே, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற தமிழர்கள் எல்லாம் இரவில் தூங்காமல் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்த சகோதரி கூட இங்கே இருந்திருக்கலாம். ராஜி அவர்கள் பேசினார்கள். என்னை தூக்கவே விடவில்லை, நானும் தூங்கவில்லை. அந்த அளவிற்கு நாம் சோகத்திலே இருக்க, நம்ம துன்பத்திலே பட்டுக் கொண்டிருந்த அந்த நேரத்தை எப்படி அனுபவித்து அதை மகிழ்ச்சியுடைய உச்சகட்டத்திலே ஒரு ஊரே அழிகின்ற பொழுது பிடில் வாசித்த நீரமணனை போல இந்தியாவுடைய தலைமையாக இருந்த சோனியா காந்தி இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கின்றார் யோசித்து பாருங்கள். நாம் நிமிர்ந்து நிற்கின்றோம், அவர்கள் வீழ்ந்து நிற்கின்றார்கள். திட்டம் வகுத்தது தமிழகத்திலே. நளினியை பார்க்க வந்த பொழுது பிரியங்கா திட்டம்தான் அன்றிலிருந்து தொடங்கியதுதான் ஈழத்துடைய அழிப்பு, இன அழிப்பு பிரச்சனையாக முடிவெடுத்திருக்கிறது. அந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து நாங்கள் ஒவ்வொருவராக அங்கு தமிழகத்திலே இணைந்து 2011 2009 ஈழத்தமிழர்களுக்கு அவர்கள் இழைத்த இன்னலுக்காக அதை கண்டும் காணாமல் இருந்த தமிழகத்துடைய அன்றைய முதலமைச்சரை, அந்த ஆட்சியை 2011 வீழ்த்தி காட்டியது என்றால் அதிலேயும் ஈழத்துடைய பின்னணி இருக்கிறது. நண்பர்களே, தெரிந்து கொள்ளுங்கள். எனவேதான் இன்றைக்கு முதலமைச்சராக இருப்பவர் உங்களுக்கு ஆதரவாக நேசக்கரம் நீட்டுகின்றார், சட்டமன்றத்திலே துணிந்து தீர்மானங்களை நிறைவேற்றுகிறார். அவருக்கு எனக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம், அது எங்களுடைய குடும்ப பிரச்சனை, அதற்குள் நீங்கள் யாரும் போகாதீர்கள். வெளிப்படையாக ஒரு நிர்வாகி என்ற முறையிலே, ஒரு முதலமைச்சர் என்ற முறையிலே கலைஞர் கருணாநிதி 2009 இருக்கக்கூடிய இடத்திலே இருந்திருந்தால், போரை நிறுத்து என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருந்தால், அந்த பதவியை, அந்த வாய்ப்பை தமிழக மக்கள் கொடுத்திருந்த பொழுது தன்னுடைய மக்களுக்கும் தன் பிள்ளை தன் மருமகளுக்கும் பதவி வாங்குவதிலே தான் நேரத்தை கழித்தார்களே ஒழிய உங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நிச்சயமாக அன்று காப்பாற்றப்பட்டிருக்க முடியும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தால் பதவியை தூக்கி எறிந்து கூட அந்த மக்களை காப்பாற்றி இருப்பார். அந்த போர் நிறுத்தப்பட்டது. அறிஞர் அண்ணா அவரோடு நான் வளர்ந்தவன், அவருடைய அடிப்படையிலே வளர்ந்தவன். அவர் இருந்திருந்தால் தமிழன் ஒருவனை அங்கே சாகோட விட்டிருக்க மாட்டார். ஆனால் ஒருவர் விட்டார் தன் குடும்பத்திற்காக. அவருக்கு என்ன பலன் கிடைத்தது? பல கோடிகள், 1,76,000 கோடி ஊழலிலே மாட்டி அதற்கு உடந்தையாக இருந்த அந்த காங்கிரசும் இன்று 2 பேரும் நிற்கதியாக நிற்கப்பட்டிருக்கிறார்கள் இந்தியாவிலே. இன்றைய அதுதான் ஈழத்தமிழர்களுக்கு இழைத்த இன்னலுக்கு கிடைத்த தண்டனை. அந்த தண்டனையில் இருந்து இனி என்றும் அவர்கள் எழவே முடியாது. ஆனால் தனி ஈழம் என்ற ஒன்று உருவாகும், அதை அவர்களால் தடுக்கவும் முடியாது. என்னிடத்திலே நான் இங்கே வந்து இறங்கியதும் ஈரோட்டிலே இருந்து என்னுடைய நண்பர் நேற்று காலை பேசினார். ஐயா, இந்த கொலகார பசங்க 2 பேரும் போயிட்டாங்க ஐயா என்றார்.
எனக்கு யார் என்று எனக்கு புரியவில்லை. இந்த ஈழத்தில் கொலை செஞ்சாங்கல்ல, அந்த காங்கிரஸும் போயிடுச்சு, தமிழ்நாட்டில் திமுகவும் அடியோட போயிடுச்சு. ஒரு சீட்டு கூட ஜெயிக்க விடாம பண்ணி நம்ம வெற்றியை காட்டிட்டோம் என்று சொல்லி எனக்கு கேட்க, அது ஒரு சாதாரண கிராமத்தில் இருந்த ஒருவர் சொன்ன கருத்தை கேட்க, அப்பொழுது எனக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு தான், ஒரு துக்கத்தை அனுஷ்டிக்கக்கூடிய இடம் என்று சொன்னால் கூட அதை வீர மரணத்துவாக எடுத்துக்கொண்டு அந்த வீரத்தை நினைவு கொண்ட நிகழ்ச்சியாக இதை நாம் மாற்றி இருக்கின்றோம். இப்படி தஞ்சையில நாங்கள் எடுத்துக்கின்ற பொழுது நானும் சொன்னது, அவர் நிறைய சொன்னார், அவ்வளவையும் நான் ஏற்க மறுக்கிறேன். அங்கே நாங்கள் எல்லோரும் இணைந்து செய்தோம், உலக தமிழர்களுடைய ஒத்துழைப்போடு செய்தோம் என்பதுதான். அது மக்களுக்காக நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம் என்றுதான் அதை திறப்புழா என்பது சொல்லும், எங்களுக்காக அல்ல. ஒரு தலைவர், திராவிட கழகத்துடைய தலைவர் கூட சொல்லி இருக்கின்றார், இதுவரையிலே தமிழ்நாட்டிலே திமுகவோ அதிமுகவோ ஆட்சியிலே மாற்றி மாற்றி வந்திருக்கிறார்கள். திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் பெரியார் மையத்துக்கு வந்து எங்களுடைய அறிவுரை கேட்டு செல்வார்கள். ஆனால் இன்று நிலைமை மாறிவிட்டிருக்கிறது. எனக்கு அதில் வருத்தம் இல்லை, ஆனால் நிலைமை மாறிவிருக்கிறது என்று அவர் சொன்னார். என்ன நிலைமை மாறி இருக்கிறது என்றால், எல்லோரும் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் போய் தங்களுடைய காரியங்களை, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அங்கே இருக்கின்ற நெடுமாறனையோ அங்கே இருக்கின்ற அந்த நினைவு கூடங்களை பார்த்து அங்கே முடிவெடுக்கின்ற இடமாக அது மாறி இருக்கிறது என்று திராவிட கழகத்துடைய வீரமணி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அந்த அளவிற்கு அந்த இடம் நிர்மாணிக்கின்ற பொழுது நாங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு பலவற்றை செய்திருந்தோம். ஏனென்றால் மாநிலத்தில் இருக்கிற அரசு மத்திய அரசும் ஒன்றாக இருந்தது. அவர்களுடைய காலத்திலே ஆரம்பிக்கப்பட்டு முடிக்கின்ற பொழுது ஆட்சி மாற்றத்தோடு முடிக்கப்பட்டது. அதிலே சில சிரமங்கள், ஏனென்றால் அவர்களுக்கும் சில அரசியல் சிக்கல்கள் மத்தியிலே இருந்து வந்த காரணத்தினால் அவர்கள் எங்களுக்கு சிக்கல் கொடுத்தார்கள். அதை நாங்கள் திட்டமிட்டு முறையாக அதை சந்தித்தோம். திறப்பு விழாவுக்கு 2 நாள் முன்பாகவே, 1 நாள் முன்பாகவே திறந்து விட்டோம். எல்லோருக்கும் ஊருக்கு எழுதிய கடிதம் எழுதி இந்த தேதியில் திருமணம் என்று சொல்லுகின்ற பொழுது ஏதாவது தடங்கள் வந்து விடுமோ என்று பயந்து ரிஜிஸ்டர் ஆபீஸில் திருமணத்தை நடத்துவதை போல அங்கே நாங்கள் அந்த முதல் நாளிலே அதை திறந்து விட்டோம். அப்படி திறந்த அந்த நிகழ்வை இந்தியாவே மிகுந்த ஆச்சரியத்தோடு பார்த்தது. அதை நாங்கள் இயக்குகின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு இன அழிப்பை உலக நாடுகள் கண்டுகொண்டு பார்க்காமல் இருந்ததே. காதிருந்தும் கேட்காதவர்களாக, கண்ணிருந்தும் பார்க்காத குருடர்களாக இருக்கின்றார்களே. இனி இவர்களை நம்பி பிரயோஜனமே இல்லை. நம்முடைய இளங்குளம் வருங்கால இளைஞர்களை உருவாக்குகின்ற பொழுது அந்த இளைஞர்களுடைய மனதிலே தஞ்சையிலே இருக்கின்ற முள்ளிவாய்க்கால், நம்முடைய தேவா சொன்னதை போல வெற்றி ஊர்வலம் நடத்துகிறதுக்கு முன்பாக அவன் இலங்கையில் இருக்கின்ற எல்லா துயில்விடங்களையும் மாவீரர்கள் இருக்கின்ற இடங்களை எல்லாம் தரைமட்டம் ஆக்கினான் என்ற செய்தி வருகின்ற பொழுது எங்கள் இதயமே வெடித்தது. இனத்தை அழித்தது மட்டும் இறந்து போனவர்களுடைய நினைவு இடங்களையும் அழைக்கின்றார்களே. இதை நாம் பார்த்துக் கொண்டு தமிழகத்தில் தமிழர்களாக இருப்பதா என்ற கேள்வி என் முன்னால் எழுந்ததால் நாங்கள் அதை நிர்மாணிக்க ஆரம்பித்தோம். நீ அங்கே இடித்தால் இங்கே எழுப்புவோம் என்றோம். எழுப்பி காட்டினோம். யாராலும் அதை இடிக்க முடியவில்லை. இடித்தவர்கள் கூட அவர் காம்பவுண்ட் சுவரை தான் இடித்தார்கள் ஒழிய உள்ளுக்குள்ளே வர முடியவில்லை. இனி அது நிரந்தரமாக இருக்கும். நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. யாராலும் அதை இடிக்க முடியாது. தமிழகத்துடைய வரலாற்றில் ஈழத்தமிழர்களுடைய இயக்கத்தோடு இணைந்த ஒரு நிகழ்வாக அந்த இடம் மாறி இருக்கிறது. அந்த இடத்திலே வருகின்றவர்கள் எல்லாம் வெளிநாடுகளில் இருந்து வருகிறார்கள். நாங்கள் நின்று கொண்டிருப்போம், திடீரென்று வருகிறார்கள். நாங்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்திருக்கிறோம், நாங்கள் ஜெர்மனியில் இருந்து வந்திருக்கிறோம், நாங்கள் பாரிஸில் இருந்து வந்திருக்கிறோம் என்று நான் எப்பொழுதெல்லாம் போயிருக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் பல ஊர்களில் இருந்து வருவார்கள். என்னுடைய அன்பு சகோதரி டாக்டர் இந்துமதி அவரும் அவருடைய கணவரும் வந்தார்கள் பிரிட்டனில் இருந்து. அவர் கூட அழைத்துக் கொண்டு பார்க்கின்ற பொழுது திடீரென்று அவர் கண்ணீர் விட்டார். என்ன இந்து,
நீ இந்த நிகழ்ச்சி எல்லாவற்றையும் நேரடியாக கண்கூடாக பார்த்த, அந்த போரை நீனே நேரடியாக பார்த்த ஆள்தானே, உன் கணவரும் பார்த்த ஆள்தானே, ஏன் இங்கே அழுகிறாய் என்று கேட்டேன். தத்ரூபமாக எல்லா நிகழ்வுகளும் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. அந்த 20 பேர் இறந்த, தன்னுடைய உயிர் தியாகம் செய்த தமிழர்களும் வெளிநாட்டில் இருந்த முருகதாஸ் உள்ளிட்டவர்களுடைய படங்களை அதை அப்படியே கற்சிலைகளாக ஆக்கி, மறுபக்கத்திலே ஈழத்திலே அந்த குண்டு வெடிப்பினால் ஏற்பட்ட சோகங்களையும் அழிவுகளையும் பிரதிபலிக்கக்கூடிய பெரிய கற்களிலே, பாறை கற்களிலே உருவாக்கி 2 பக்கம் வைக்கப்பட்டிருக்கிறது. நடுவிலே தமிழ்தாய் இந்த இன்னலை பார்த்து, அவர்களுடைய சோகத்தை பார்த்து, அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை பார்த்து கண்ணீர் வெடிப்பது போன்ற அந்த சிலை 80 டன். அதை கொண்டு வருவதற்கு மட்டும் நாங்கள் 80 டன் கொண்டு வருவதற்கு எங்களுக்கு பெரிய ட்ரைலர் கிடைக்கவில்லை. 26 சக்கரங்கள் பூட்டப்பட்ட அதிலே இருந்து பெங்களூருக்கு பக்கத்தில் தமிழ்நாட்டுடைய எல்லையிலிருந்து கொண்டு வந்து தஞ்சையிலே நிர்மாணித்து அதை ஒரு 30 அடி உயரத்திலே எழுச்சியோடு நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னாலே இருக்கின்ற மணி மண்டபத்திலே 2 மண்டபங்கள், ஒன்றிலே தியாகச்செம்மர்கள், மாவீரர்கள் அவருடைய பெரும் படமும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. யார் யாரெல்லாம் நீங்கள் நினைவு கூறுகிறீர்களோ அவ்வளவு பேரையும் நான் சொல்ல முடியும் என்றாலும் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கின்றேன். அதற்கு அடுத்த கேலரியிலே எடுத்துக்கொண்டால், தமிழுக்காக உழைத்த ஈழத்திலே தமிழர்கள் தனிநாயக அடிகளில் இருந்து மற்றும் தமிழகத்திலே இருந்தும் தமிழுக்காக பாடுபட்ட அத்தனை அறிஞர்களுடைய படங்களையும் அங்கே குறிப்புகளோடு வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சின்னத்தை பார்க்க வருகின்ற யாருடைய மனதிலும் சோகம் வர வேண்டும், அவர்கள் சோகப்பட்டு சும்மா இருந்து விட வேண்டும் என்பதற்காக நாங்கள் வைக்கவில்லை. இங்கே வந்து பார்க்கின்ற பொழுதெல்லாம் என் இனம் அங்கே அழிக்கப்பட்டது, என் இனத்தை அழித்தவனை நான் வேறொருப்பேன் என்கின்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டும். அப்படி வருகின்ற எண்ணத்தினால் இங்கிருந்து புறப்பட்டு எப்படி ஒரு ராஜராஜ சோழன் போய் இலங்கையிலே இலங்கை மன்னனை வெற்றி கொண்டானோ, அதே போல இங்கே இருந்து புறப்படுகின்ற அந்த எழுச்சி அவர்களை அழிக்கும் விதமாக இது அமைய வேண்டும் என்று நினைத்தோம். அது அப்படியே அமைந்து விட்டது. 2 பேரும் முடிந்தவிடதும் நானும் நெடுமாறன் ஐயாவும் சொல்லிக் கொண்டோம், நம் கடமை முடிந்து விட்டது, இந்த மக்களிடத்தில் ஒப்படைக்கிறோம் என்று சொல்லி மக்களிடத்திலே, ஏனென்றால் அந்த மக்களிடத்தில் எல்லாவற்றையும் நானே செய்து விடுவேன் என்று சொல்வது அகம்பாவம். எனவே மக்களிடத்தில் ஒப்படைத்தோம். இன்றைக்கு 400 இளைஞர்கள் கையில் ஏந்திய அந்த சுடரோடு அவர்கள் இன்று மாலையிலே அங்கேயும் விளக்கேந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் கூடி அங்கே நடத்தியதை நான் கேட்டுவிட்டுத்தான் இங்கே வந்து அப்படிப்பட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே எனக்கு தடங்கள் இருந்தாலும் உங்களோடு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றதிலே அந்த தடங்களும் இந்தியாவில் இருக்க முடியாமல் தேர்தல் சமயத்தில் போனதே என்ற வருத்தமும் உங்களை பார்த்த பொழுது அதுவும் நீங்கிவிட்டது. இங்கே பேசிய அனைவருடைய கருத்துக்களையும், குறிப்பாக இங்கே பேசிய எம்பி அவர்கள், இந்த நாட்டுடைய எம்பி அவர்கள் ஒரு காரிய கருத்தை சொன்னார்கள். இந்தியாவினுடைய ஒரு பகுதியிலே இந்திய அமைச்சர்கள் எல்லாம் போவதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது பக்கத்து நாட்டில் இருக்கின்ற அந்த படுகொலையை தடுக்க முன்வராத இந்தியா இருக்கின்ற பொழுது எங்கேயோ பல ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்பால் இருக்கின்ற கனடிய நாட்டுடைய பிரதமரும் அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் அந்த காமன்வெல்த் நாட்டுக்கு போக மாட்டோம் என்று சொன்னார்கள். அதை வைத்து நாங்கள் போராடிய பொழுது மத்திய அரசு பணிந்து நான் போகவில்லை என்று பிரதமரை பேச வைத்தோம். அவரும் போகவில்லை. ஆனால் அவருடைய தளபதியாக ஒருவரை அனுப்பி வைத்தார்கள். அது வேறு விஷயம். ஆனால் அதற்குரிய தண்டனையை இந்தியா கொடுத்து விட்டது. தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவே கொடுத்து விட்டது. ஒருவருக்கு கொடுத்த அந்த உலக நாடுகள் எல்லாம் மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது. அது நாம் நம்முடைய கருத்துக்களிலே இனஅழிப்பு என்று சொன்னாலும் இன்டர்நேஷனல் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அவர்கள் விசாரிப்பதற்காக மனித உரிமை குழு மூலமாக தீர்மானம் நிறைவேற்றுகிற பொழுது அப்படி நிறைவேற்றுகிறார்கள். அதை விசாரிக்கிறதுக்கு மத்திய அரசு
அதற்கு ஒத்துக்கொள்ளக்கூடாது என்று அங்கே இருந்து இலங்கையில் இருந்து அவர்களுக்கு கொடுக்க அவர்களும் ஏனோதானோ என்று நடுநிலையாக ஓடிவிட்டார்கள். அந்த ஓட்டெடுப்பின் சமயத்திலே இந்திய அரசு ஓடிவிட்டது. இப்பொழுது இந்தியாவிலே நடந்த ஓட்டெடுப்பின் போது மக்கள் அவர்களை ஓடவிட்டு விட்டார்கள். இதுதான் ஒற்றுமை. உங்களுக்கு இழைத்த துரோகத்தை காங்கிரஸ் இடி 1967 நாங்கள் இந்திய போராடி 65 போராடினோம். மாணவ தலைவர்களில் 10 பேரிலே ஒருவராக நான் போராடினேன். அண்ணா அவர்களை தலைமையிலே 7 கட்சி கூட்டணி காங்கிரஸை வீழ்த்திய பொழுது அண்ணா சொன்னார்கள், காங்கிரஸை வேரோடு மண்ணிடும், 50 ஆண்டு காலத்திற்கு அவர்கள் எழ முடியாதபடிக்கு வீழ்த்தி இருக்கின்றனர் என்று சொன்னார்கள். ஆனால் அண்ணாவுடைய பேச்சை மீறி அவரை தோளிலே சுமந்து தமிழகத்தில் வளரவிட்ட குற்றத்தை செய்தவர் அண்ணாவுக்கு பிறகு வந்த தானை தலைவர் கலைஞர் தான். யோசனையான அவரை தனிப்பட்ட முறையிலே அவர் தலைமையில் தான் எனக்கு திருமணம். அவர் விமர்சிக்கவில்லை, வரலாற்று சொல்கின்றேன். அப்படிப்பட்ட தவறினால் 47 ஆண்டுகள் தமிழகத்தில் அவர்கள் ஆட்சி பிடிக்க முடியாமல் ஆனது. இப்பொழுது உங்களுக்கு கிடைத்த இன்னும் 3 ஆண்டுகள் முடித்து விட்டால் தமிழகத்திலே அவர்கள் ஆட்சி இழந்த காங்கிரஸ் ஆட்சி இழந்து 50வது ஆண்டு விழாவை பொன்விழா ஆண்டை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். அது புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவே நடத்துவார் என்று நான் நம்புகின்றேன். அப்படி அவர் நடத்துகின்ற பொழுது நாம் எல்லாம் காங்கிரசுக்கு அந்த ஒன்றோடு நினைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இப்பொழுது தமிழகத்திலே ஏற்பட்ட இந்தியாவில் ஏற்பட்ட அந்த தேர்தல் மாற்றம் இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு இந்தியாவிலே அல்ல, இந்தியா முழுதும் காங்கிரஸ் வர முடியாதவர்களுக்கு இந்த தேர்தலுடைய முடிவு அமைந்திருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விட்டுக் கொள்கிறேன். உங்களிடத்திலே 2 கேள்விகள் அடிக்கடி வருகின்றன. இங்கே இருக்க சந்திக்கின்ற எல்லோரும் இப்பொழுது ஏற்பட்டிருக்க மாற்றம், தமிழகத்திலே இருந்து 40 இடங்களிலே 37 மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்றிருக்கும் பொழுது நம்முடைய பங்களிப்பு இல்லாமல் மத்திய அரசு அமைகிறது, இதில் நமக்கு நன்மை கிடைக்குமா என்ற கேள்விகளை அருமை சகோதரர்கள் நண்பர்கள் என்னிடத்திலே கேட்டார்கள். அவர்கள் எல்லோருக்கும் இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் சொல்லிக் கொள்கின்றேன், தமிழகத்தினுடைய சார்பிலே செல்கின்ற 37 பேருடைய பங்களிப்பு இல்லாமல் அங்கே ஒன்றும் நடந்துவிட முடியாது. ஏனென்றால் மேல் சபையில் இருக்கின்ற தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடிய இடத்திலே இருப்பவரும் மேல் சபையிலே நடக்கின்ற தீர்மானத்தை பாராளுமன்றம் நிறைவேற்றினால் அதை அப்ரூவ் செய்ய வேண்டியது மேல் சபை செய்ய வேண்டும். சில சட்ட திருத்தங்கள் என்றால் 2/3 மெஜாரிட்டி, அது தமிழகத்துடைய எம்பிக்கள் இல்லாமல் அது நடக்காது. எனவே நம்முடைய ஒப்புதல் இல்லாமல் அந்த நிகழ்ச்சி நடக்காது. தமிழக எம்பிக்களை நிச்சயமாக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உங்களுக்கு சார்பாக அவர்கள் யார் சொல்லியும் அல்ல, அவர் தன்னிச்சையாகவே தானாகவே உணர்ந்து தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்க நான் சொல்லியோ நெடுவரன் ஐயா சொல்லியோ வைகோ சொல்லியோ வேறு யாரும் சொல்லியும் அவர் கேட்பது என்ற நிலை இல்லை. அவரே உங்களுக்கு ஆதரவாக நிற்கின்ற பொழுது இந்தியாவையும் அவர் கேட்க வைப்பார், உங்களுக்கு ஆதரவாக எழுந்து நிற்க வைப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மேலும் பாஜக கவர்மெண்ட் என்பது பாரதிய ஜனதா என்பது அது மதவாதம் என்று ஒரு காலத்திலே அது ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அதிலிருந்து மெல்ல விலகி தேசியத்திலே அனைத்து மக்களையும் இணைத்து செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கின்ற ஒரு ஆட்சியாக இருப்பதால் பழிவாங்கும் அரசியல், சோனியாவுடைய கணவர் இறந்ததற்காக பழிவாங்குகின்ற அரசியல் செய்தது போன்ற அந்த ஈனமான அரசியலை இந்த ஆட்சி செய்யாது என்ற நம்பிக்கையை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். நிச்சயமாக மோடி அவர்கள் நமக்கு ஆதரவாக தமிழர்களுடைய பிரச்சனையில் ஆதரவாக இருப்பார்கள். தனியிடம் என்பதிலே அவர்கள் மாறுபட்ட கருத்து இருக்கலாம், அவர்கள் கொடுத்து நமக்கு ஒன்றும் தனியிடம் வேண்டியதில்லை, நாம் பெறுவோம், நம்மால் பெற முடியும். எந்த நாடு உதவி செய்ய வேண்டியதில்லை. ஏன் இங்கே சொன்ன நண்பர் தம்பி சொன்னார், உங்களை பார்த்து ஏன் பயப்படுகிறான் ராஜபக்சே? ஏனென்றால் உலக நாடுகளுடைய சபையிலே மனித உரிமை குழுவிலே தீர்மானம் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த ஒவ்வொரு நாடுகளில் இருக்கின்றவர்கள்
2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த மனித உரிமை கடந்த ஆண்டு நடந்த உரிமை கூட்டத்திலே நான் கலந்து கொண்டு அந்த ஊர்வலத்தில் சென்றேன். 10 மைல் என்று நினைக்கிறேன். தேவா அவர்களும் மோகன் அவர்களும் இங்கே இருந்து வந்த நண்பர்கள் எல்லாம் சகோதரிகள் எல்லாம் நான் இங்கே பார்க்கின்றேன். அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள். பிரித்தானியாவில் வந்தவரையும் அங்கே கலந்து கொண்டார்கள். உலகம் முழுவதும் இருந்த அந்த தமிழர்களோடு நானும் அந்த இடத்திலே ஊர்வலமாக சென்ற அந்த வீடியோ கேசட்டையும் இந்தியா சென்றதும் முதலமைச்சருக்கும் இந்தியாவுடைய முக்கிய தலைவர்களுக்கும் அதை கொடுத்து பாருங்கள், தமிழர்களுடைய எழுச்சியை பாருங்கள். அங்கே அவர்கள் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள், நீங்கள் இங்கே பிளவுபட்டு நிற்கிறீர்கள். ஒன்றுபட்டு நின்றால் தனியிடம் ஒன்று கிடைக்கும். இதை யாராலும் தடுக்க முடியாது. ஒன்று மட்டும் உறுதி, நான் இருக்கலாம் இல்லாமல் போகலாம், ஐயா அவர்கள் இருக்கலாம் இல்லாமல் போகலாம். ஆனால் இந்த பேசிய இளைஞனை போன்ற என்றோ ஒருவர் நம்முடைய இனத்திலே 10 கோடி 12 கோடி தமிழர்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற தமிழர்கள் அனைவரையும் இணைத்து பார்க்கின்ற போது 12 கோடி தமிழர்கள் இருக்கின்றோம். ஆனால் நமக்கென்ற ஒரு நாடு இல்லை. அந்த நாடு தனி ஈழமாகத்தான் மலரும். அதிலிருந்துதான் தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் விடியல் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். பக்கத்தில் இருப்பவன் பசித்திருக்கும் போது புசிக்காது என்று சொல்லுகின்ற அத்தனை மதங்களும் அங்கே நம்மை கண்டுகொள்ளாமல் இருந்தது. அன்பை போதித்த அந்த புத்தர் இந்தியாவுடைய இடத்திலே இருந்துதான் புத்தம் சரணம் கச்சாமி என்று சொன்ன அவருடைய பேச்சை கேட்டு வளர்ந்த அந்த புத்த மதம் அங்கே வளர்ந்த இடத்திலே தான் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். நாம் யாருக்கும் எதிரி அல்ல. ஆனால் எதிரியை பார்த்தால் எதிரி என்று அவர்கள் நம்மை ஏற்கின்ற பொழுது அதை எதிர்த்து நம்முடைய மண்ணை நம்முடைய மக்களுடைய மானத்தை மீட்பது ஒவ்வொரு தமிழருடைய கடமை. அது ஈழத்தமிழர்களுடைய கடமை மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பரவியிருக்கின்ற எல்லா தமிழர்களுடைய கடமையாக நாங்கள் கருதுகின்றோம். இந்தியாவிலே தமிழகம் உங்களுக்கு கை கொடுக்குமா? இந்த தேர்தலிலே ஏற்பட்ட வெற்றி கை கொடுக்குமா என்கிறார்கள். வேறு என்ன வெற்றி? 37 பேரை வரலாற்றிலே இல்லாத ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் என்றால், காங்கிரஸ் ஒரு இடத்திலே கூட இல்லாமல் தமிழகத்திலே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் என்றால், உங்களுக்கு இழைத்த அந்த நயவஞ்சகம், அந்த துரோகம், அந்த இரத்த காட்டேரிகளுக்கு கொடுத்த பனிஷ்மெண்டாகத்தான், தண்டனையாகத்தான் தமிழகத்தில் இருக்கிற மக்கள் பார்வையாளர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். எனவே அவர்களுக்கு கிடைத்த அந்த தண்டனையை போல அதோடு நீங்கள் இன்று நிம்மதியாக இருங்கள். இந்த நினைவு நாளிலே இறந்தவர்களை நாம் மனதார நினைத்து அவர்களுக்கு அஞ்சலியும் நம்முடைய நினைவை போற்றுகின்றோம். நினைவேந்தலை ஏற்று நினைவு ஏந்தலை நல்ல நிகழ்ச்சியாக இங்கே நடத்தியிருக்கிறீர்கள். இதன் மூலமாக உலகத்திலே இருக்கின்ற அத்தனை தமிழர்களுக்கும் நாம் உணர்த்தி கொண்டிருப்பது என்னவென்றால், நாம் ஒன்றுபட்டால் தனி ஈழம் மலரும். ராஜபக்சே போன்றவர்கள் தோற்கடிப்பதற்கான அத்தனை வேலைகளையும் தமிழ்நாட்டிலிருந்து நாங்கள் தொடங்குவோம். நீங்கள் வெளிநாட்டிலிருந்து நீங்கள் தொடங்குங்கள். நீங்கள் 16 அமைப்புகளை அவன் தடை செய்திருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் பரவியிருக்கின்ற அந்த நாடுகளிலெல்லாம் பேசி அந்த மக்களை எல்லாம் திரட்டி போராடி சின்ன சின்ன குழுக்களாக போராடி அந்த நாட்டுடைய அரசியல் தலைவர்களையும் ஆட்சியாளர்களையும் தங்கள் பக்கம் நீங்கள் ஈர்த்திருக்கிறீர்கள். அவர்கள் மூலமாக ஐரோப்பா யூனியனில் இருப்பவர்களும் கனடாவில் இருப்பவர்களும் கொடுத்த தாக்கத்தினால் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனிலே இலங்கைக்கு எதிரான தீர்மானம் வந்தது. எனவே இவர்களை நாங்கள் தடை செய்கிறோம் என்கின்ற அந்த ஆத்திரம் அவருக்கு வந்து உங்களை தடை செய்திருக்கிறார்கள். மனித உரிமைகளை யாரும் விதித்து விட முடியாது. மனிதனுடைய அவனுக்குள் ஏற்படுகின்ற அந்த உணர்வுகளை யாராலும் கட்டி அணைக்க முடியாது. ஒவ்வொரு தமிழருடைய ஈழத்தமிழருடைய மனிதனே வெந்து கொண்டிருக்கிற தணல் நிழலாக கனலாக இருப்பது தனி ஈழம். அங்கே இறந்த மாவீரர்கள், அங்கே இறந்த தன் மக்கள், அங்கே நாம் இழந்திருக்கின்ற விட்டு கொடுத்திருக்கின்ற அந்த நாட்டுடைய மண் நம்முடையது. அதை மீட்கும் வரை இந்த தணல் நெஞ்சிலே இருக்கின்ற தணல் அது நம்முடைய நெஞ்சிலே எப்பொழுதும் அந்த வேகத்தை உத்வேகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். தனி ஈழம் தனி ஈழம் அதை அடைவதுதான் மாவீரர் பிரபாகருடைய வழியிலே வந்த நாம் வெற்றி பெறுகின்ற நாள்தான் நம்முடைய கடமையை நிறைவேற்றுகின்ற நாளாகவும் இத்தனை துரோகங்களுக்கும் இத்தனை சோகங்களுக்கும் நாம் இழந்த இழப்புகளுக்கும் கிடைக்கின்ற இறுதி முடிவாக இருக்கும்
அந்த முடிவை நோக்கி நாம் எல்லாம் செல்ல வேண்டும் என்றால், அன்பு தோழர்களே, உங்களைப் போல எங்கள் ஊரிலும் அந்த பாகுபாடுகள், வேறுபாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் ஈழத்தமிழர் பிரச்சனையை நாங்கள் எல்லாம் கட்சியை மறந்து எல்லோரும் ஒன்றுபட்டு இருக்கின்றோம். அதேபோல நீங்களும் இங்கே பல்வேறு அமைப்புகளாக இருப்பவர்கள் எல்லாம் ஒற்றுமை ஒற்றுமை அந்த ஒற்றுமை மூலமாக நீங்கள் ஒன்றுபட்டால் நிச்சயமாக அந்த ஈழம் என்பது மலரும். முடிப்பதற்கு முன்பாக இங்கே கூட ஒரு ஜூத இனத்தை சேர்ந்தவர் பேசினார். அவர்கள் நாடிலிருந்து விரட்டப்பட்டார்கள் ஹிட்லரால். பல்வேறு நாடுகளில் தஞ்சமடைந்தார்கள். பல ஆண்டுகள் போராடினார்கள். அவர்களுக்கு இறுதியாக ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் பொழுது என்ன சொல்லிக் கொண்டார்கள் என்றால், அடுத்த முறை சந்திக்கும் பொழுது நாம் இஸ்ரேலிலே ஜெருசலத்திலே சந்திப்போம் என்றார்கள். அவர்களுடைய சொந்த நாட்டிலே சந்திப்போம், இஸ்ரேலிலே சந்திப்போம் என்றார்கள். அதேபோல நீங்கள் ஒவ்வொரு முறையும் அடுத்த முறை சந்திக்கும் பொழுது நாம் ஈழத்திலே சந்திப்போம் என்று சொல்லத் தொடங்குங்கள். அப்பொழுது ஈழம் எப்படி இஸ்ரேல் அவர்களுக்கு தனி நாடு அமைந்ததோ அதே போல நமக்கும் அந்த தனி நாடு அமையும். அது நம் நாடு. நாம் நம்முடைய மூதாதையர்களால் உருவாக்கப்பட்டு வாழ்ந்து அந்த ஒரியாவிலிருந்து வந்த சிங்களீஸ்கள் வருவதற்கு முன்பு நம்முடைய நாடாக இருந்த அந்த தமிழ் மண், அதை மீட்பது நம்முடைய உரிமை, நம்முடைய கடமை. அதை நிறைவேற்றுவது ஒவ்வொரு தமிழருடைய உரிமை, கடமை. அதுதான் நம் வாழ்நாளின் சாதனை என்று கூறி அதை நோக்கி நாம் பயணிப்போம். அதனை வெற்றி பெறுவோம். அதற்கான ஒத்துழைப்பிலே நீங்கள் எவ்வளவு தூரம் முன்னெடுக்கிறீர்களோ அந்த வேகத்திற்கு நாங்களும் முன்னெடுத்து வருவதற்கு தயாராக இருக்கிறது தாய் தமிழகம். அந்த தாய் தமிழகத்தின் சார்பாக ஆட்சியில் இருப்பவர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களால்தான். நாங்கள் எல்லாம் வேறுபட்டிருந்தால் கூட அவர்கள் உங்களிடத்திலே இங்கே இருக்கின்ற தாய்மார்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் பார்த்து கண்ணீர் விட்டவர் முதலமைச்சராக இருப்பதால் அவர் கடைசியாக அடுத்த தீர்மானத்தை கூட நிறைவேற்ற முடியாமல் தடுக்கின்ற ஒரு சூத்திரதாரியாக இருந்து தடுத்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் விரைவில் உடைத்து அவர்கள் வெளியே வருவார்கள். சிறை உடைத்து வெளியே வரக்கூடிய காலமும் விரைவில் இருக்கிறது என்ற உத்தரவாதத்தை கூறி தமிழகத்தில் இருந்தும் உங்களுடைய குரலுக்கு நாங்கள் செவி சாய்க்கின்றவர்களாக தமிழக அரசு இருக்கும், இந்திய அரசும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு அந்த கூட்டத்தில் இருந்து உங்களோடு கலந்து கொண்டதற்காக என்னுடைய மகிழ்ச்சி. ஆனால் நம்முடைய மாவீரர்களுடைய வீரத்தை போற்றி இறந்தவர்களுடைய நினைவை மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.